ஹாய் டியூஸ்டே ஹேப்பனிங் தான் மன்ஹா குட்டிகிட்ட தேர்ட் டே ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே நான் வந்து அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மார்னிங் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுறதால பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்துட்டு ஏதாவது குட்டியாக ஏதாவது நம்ம எடுத்து கொடுத்தோம்னா சரி. ஸோ நான் அவங்களுக்கு பன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள மார்னிங் வந்து நம்ம ரெடி பண்ணுற டைமுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கதை சொல்லி அந்த மாதிரி தான் நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு அந்த மார்னிங் ரெடி ஆகிற டைமே வந்துட்டு கொஞ்சம் லெஸியாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு எப்போவுமே வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனாக அவங்கள காலையில் எழுப்பும்போதே ஒரு குட் வைப்போடு நான் வந்து அவங்கள எழுப்புவேன். வெளியில் நல்ல மழை, காலையிலேருந்து நல்ல ஜோராக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப அழகாக ஜில்லுன்னு இருந்துச்சு. நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கிற வரையும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் டைமுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து லன்ச்சுக்கு ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலை. எனக்கு என்னென்னா ரைஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மைண்ட் செட் இல்லை. ஸோ அந்த டைமுக்குள்ளே நான் குயிக்காக ரிட்டன் ஆகணுங்கிறதுக்காக நூடுல்ஸை குயிக்காக செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம்னு ஃபஸ்ட்டாகவும் நூடுல்ஸும் ப்ரௌனும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டாகவே நூடுல்ஸையுமே நான் ஒரே டைமில் பாயில் பண்ணி அவிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரௌனும் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் ஃபைனலாக அந்த சீஸையும் போட்டுட்டு நான் ஒரு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு என்ன இப்படித்தான் ரெசிபி இப்படித்தான் இருக்கு அந்த மெனு அதைத்தான் வச்சு செய்யணும் அப்படின்லாம் நான் எப்போவுமே சாப்பாடு செய்ய மாட்டேன். என்ன இருக்கோ அதை வச்சு நான் எப்படியாவது ஒரு யம்மியாக செஞ்சுடுவேன் நான். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஸோ எவ்வளோ குயிக்காக அதை செய்ய முடியுமோ அவ்வளோ குயிக்காக நான் அதை செஞ்சுட்டு எனக்கு அந்த டைம் ஷெடியூலுக்குள்ளே நான் போகணுங்கிறதுக்காக நான் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அப்படியே ஒரு சூடாக ஒரு டீயையும் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய இந்த ஹாப்பி வீடியோ.